இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த அளவில் கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என்று அறிவித்து 3 லட்சம் ரூபாய் செலவில் 1 லட்சம் வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 1 லட்சம் வீடுகள் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த 1 லட்சம் வீடு மிக விரைவில் கட்ட இருக்கின்றோம். இவ்வாறு கிராம பகுதிகளுக்கு 3 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நம்முடைய குடியிருப்பு பகுதியினுடைய பேஸ் 3 அதில் கிட்டத்தட்ட 876 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் 400 சதுர அடி அளவில் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்குகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சி சென்னையிலிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய தொலைக்காட்சி மூலம் திறந்து வைத்தார்கள். இப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த நிகழ்வு இங்கு நெல்லையில் நடைபெற்றது. அந்த மக்கள் எல்லாம் 876 மக்களுமே ஆட்சேகரமான நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள். ஆட்சேகரமானது நீர்வழி பகுதி மற்றும் பல பகுதிகளில் குடியிருக்க அனுமதிக்கப்படாத இடங்களில் வாழ்ந்தவர்களை அழைத்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வீட்டினுடைய மதிப்பு 18 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீடும் 129 கோடி ரூபாய் மொத்தம். இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசிடம் நிதி இல்லை என்று சொல்லி அவ்வாறு இருந்து விடாமல் ஏசியன் வங்கியில் 129 கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் பல பேர் அரசியலுக்காக இந்த அரசு கடன் வாங்கிவிட்டது என்று சொல்வார்கள். இந்த அரசு பொறுப்பேற்கும் போது 5,18,000 கோடி ரூபாய் அன்று கடன் இருந்தது. அதற்கு ஆண்டுதோறும் வட்டியாக மட்டும் 60,000 கோடி ரூபாய் கட்ட வேண்டும். அதற்குரிய வட்டியும் கட்டி மிக அதிகமான கடனை பெறவில்லை. 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட இப்போது 9 லட்சத்துக்கு அதிகமான கடன் இருக்கின்றது. ஏற்கனவே உள்ளது 5,18 அதுபோக 4 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் வாங்கியிருக்கு. இவ்வாறு இந்த அரசு கடன் வாங்கி என்ன செய்கிறது என்பதுதான் பெரிய கேள்வி. 876 சாமானிய மக்களுக்கு அருமையான வீடை கட்டி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் தமிழக அரசு சாமானிய மக்களை பற்றி சிந்தித்து அவங்களுக்கு ஆச்சு. இதே மாதிரி பாரத பிரதமரும் பொறுப்பேற்கும் போது 2014 இந்தியாவினுடைய கடன் அளவு 55 லட்சம் கோடி. அதாவது 67 ஆண்டு கால சுதந்திரம் கிடைச்ச 67 ஆண்டு காலத்தில் 55 லட்சம் கோடி, இப்போ 155 லட்சம் கோடி ரூபாய் மாண்புமிகு பாரத பிரதமர் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கி அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு அரசு, ஒரு மாநில அரசு சாமானிய மக்களுக்கு படிப்பு, அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய், விடியல் பயணத்துக்கு ஆண்டுக்கு 3,760 கோடி ரூபாய், மக்களுடன் அது நம்ம மருத்துவம் மக்களை தேடி மருத்துவத்துக்கு 2,58 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. அதே போல் மடிக்கணினி 25,000 ரூபாய்க்கு பெறுமதியான மடிக்கணினி 10 லட்சம் பேருக்கு கொடுத்தாச்சு. அடுத்த 10 லட்சம் பேருக்கு கொடுக்க இருக்காங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிப்பதற்கு 12 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்காங்க. 1,31 லட்சம் பேர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வழங்குகின்றார்கள். இந்த அரசு சாமானிய மக்களை சிந்தித்து சாமானியர்களுக்கான திட்டங்களை தயாரித்து சாமானிய மக்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு செயல்படுகின்ற அரசாக நம்முடைய மக்கள் பார்க்கின்றார்கள். இப்போது கூட இந்த வீடுகளை பெற வந்தவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எங்களுடைய வாக்குகள் முழுமையாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சுட்டி காட்டுகின்ற வேட்பாளருக்கு தான் என்று பெருமையாக சொல்லுகின்றார்கள். நன்றி, வணக்கம். யாரு
நயனேந்திரன் பேட்டி கொடுக்குறத வட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாமே செஞ்சது வந்து மத்திய அரசு திட்டத்தெல்லாம் அனைத்து திட்டங்களுமே செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஒரு விஷயம் கூட அவங்க செய்யாம அவங்களோட பெயரை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு இப்ப குற்றச்சாட்டு வச்சு பேட்டி. இதே மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே. இப்போ நம்முடைய மாண்புக்கு நயனேந்திரன் போய் கேளுங்க, இது யார் கட்டி கொடுத்தான்னு கேளுங்க. 876 வீடு அவங்க தொகுதியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாரு மாண்புக்கு நயனேந்திரன் அவங்க தொகுதியில் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு 129 கோடி ரூபாயில 129 பைசாவாவது நீங்க வாங்கி கொடுத்துடலான்னு கேளுங்க. நீங்க நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கட்டுகின்ற எல்லா கட்டடத்துக்கும் 10 லட்சம் ரூபா ஃபிக்சேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 10% பயனாளிகள் 1 லட்சம் ரூபா கட்டுவாங்க. 15% மாண்புமிகு பாரத பிரதமர் 1.5 லட்சம் கட்டுறாங்க. மீதி 7.5 லட்சம் ரூபா மாண்புமிகு முதல்வர் தான் கட்டுறாங்க. ஆனால் வீட்டுக்கு பேர் மட்டும் மோடி ஐயா பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை போய் பாருங்கள், அது யார் பணம் கொடுத்தது? மத்திய அரசு 60%, மாநில அரசு அவங்க 40, நம்ம 60 கொடுக்கோம். அதை வாங்கி கெட்டு முடித்த உடனே ஐயா பாரத பிரதமர் ஐயா பேர் போட்டாங்க. நீங்கள் மாநில அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் யார் பணம்? நம்ம பணம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் உள்ள பணம் தான் அது பணம். அதுக்கு தர வேண்டிய நிதியை தான் தர மறுக்கிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டியில் நம்ம பாதி அவங்க பாதி சம பங்கு வைக்கிறோம். அதை தான் முதல்வர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதை என்ன செய்யணும், பங்களிப்பு அந்த நிதியில் 41% தான் திரும்ப மாநிலங்களுக்கு கொடுக்காங்க. அது 50% உயர்த்தினாங்க, உயர்த்தலையே அவங்க. அதே போல் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருமான வரி, கலால் வரி, சுங்க வரி, செஸ் வரி கேளுங்க, பணம் தராங்களான்னு தரலையா அவங்க? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 125 நாளா மாத்திருக்காங்க. இருந்தாலும் அதை சீர்குலைக்கும் நோக்கோடு முதலமைச்சர் செயல்படுறான்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் ஒன்றிய அலுவலகங்களில் எடப்பாடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, அவங்க அது தெரிஞ்சு செய்யாங்களா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பேர் ஆபத்தை உருவாக்கியிருக்காங்க. 100 நாள் வேலை கிராமப்புறத்தில் உள்ள சாமானிய மக்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட வேலை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் இப்போது இதுவரை ஒன்றிய அரசிலிருந்து 10,000 கோடி ரூபா வரும் ஒவ்வொரு வருஷமும். இப்போ 100 நாள் வேலையை 125 ஆக்கியாச்சு. அப்படின்னா பாரத பிரதமர் எவ்வளோ ரூபா தரணும்? 12,500 கோடி ரூபா தரணும். ஆனால் பாரத பிரதமர் இப்போ எவ்வளோ தரப்போகிறாங்க? 125 நாளைக்கு 6,000 கோடி தராங்க. அப்போது பாதி பணம் தராங்க. 6,000 கோடி ரூபாய் தருகிற பாரத பிரதமர் 125 நாள் எப்படி வேலை கொடுக்க முடியும்? இது எல்லாமே சதி திட்டம், ஏழை மக்களுக்கு விரோதமான திட்டம். இதே மாண்புமிகு பாரத பிரதமர் பொறுப்பேற்ற நாள் முதல் 35% வருமான வரி கட்டிக்கிட்டு இருந்த கார்பரேட்டுக்கு 23% ஆகிட்டாங்களே பாருங்க. அப்போ கார்பரேட்டுக்கு ஒரு நியாயம், சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயமா? 16 லட்சம் கோடி ரூபாய் கார்பரேட் கம்பெனிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கல. இந்தியா முழுவதும் 96,000 கோடி ரூபாய் தான் ஆண்டுக்கு வரும். ஏன்னா 1 லட்சம் வச்சுக்கிட்டுக்கலாம். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஆண்டுக்கு சராசரி 1 லட்சம் கோடி தான் கொடுக்கணும். 55 லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் போடல. 1 லட்சம் கோடி, 29 கோடி பேர் பயன்பெறுதாங்க இந்தியாவில். 29 கோடி பேருக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி தர மறுக்கிற முதல்வர் 50 பேருக்கு 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுதார. கேளுங்க, நீங்கள் பத்திரிகைகள்லாம் நீங்கள் வாய் திறந்து கேட்கணும்ல இதெல்லாம். ஆகவே இந்தியாவில் மகாத்மா காந்தி பெயரில் இருந்த 100 நாள் வேலை திட்டம், மறைந்த தலைவர் கலைஞர், நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினர் அன்னை சோனியா வழிகாட்டுதலோடு பிரதமர் மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வந்தப்பட்டது. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் இது கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்தினால் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் திட்டமிட்டு அவர் மாநிலத்தில் பிறந்த மகாத்மா காந்தி பெயரையே நீக்கிறார்னா அவங்க இன்னும் கோட்சே சதி பண்ணி காந்தியை கொண்டாங்க. இவங்க ஒரு 10 கோட்சேக்கு சமம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் பேரை நீக்கிறது. நன்றி, வணக்கம். அதிமுக சார்பாக பண்ணியிருக்காங்க மணப்புறம் அந்த அஜித் குமார் காவல் நிலையத்தில் வழக்கு விவகாரத்தில் அது கோர்ட்டில் வழக்கு இருக்கு. நம்ம வழக்கு பதிவு பண்ணோம். அரசியல் ரீதியான தொடர்பு இருக்கு பின்புலத்தில் அது
சிபிஐ தானே விசாரிச்சு சொல்லுங்க, அவ்வளோதானே. சொல்லிட்டாங்க, பொய் புகார் மாணிக் தாகூர் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து அதான் நடவடிக்கை எடுப்பாங்க. காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் தொடர்ந்து திமுக விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதிகமான வாக்கு வைக்கக்கூடிய திமுக தமிழகத்துல கூட்டணி தலைமை தாங்கலாம், புதுச்சேரியிலையும் ஏன் தலைமை தாங்கணும்னு, இது முறையா சரியான்னு சொல்லி கேட்டு ட்வீட் போட்டிருக்காரு. அது கருத்து சுதந்திரம் இருக்கு, அவங்க விருப்பம். நன்றி, வணக்கம். நான் என் பக்கத்தில் தான். புலிப்பட விவகாரத்துல பரிசீலனை தான் ஏமாத்திருக்காருன்னு குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதை வந்து நீதிமன்றம் கண்டிப்பா செலுத்தி தான் ஆகணுன்றதை உறுதி செஞ்சிருக்கு. ஊழல் பற்றி பேசக்கூடிய அவர் வந்து இந்த 1,00,00,000 திருப்பி கட்ட சொல்லி நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீங்க தான் சொன்னீங்க அவர் வரி கட்டாம ஏமாத்திட்டாரு, அது திரும்ப கட்ட சொல்லியிருக்கு. ரெண்டு நீங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து இப்படி ஒரு வரி ஏய்ப்புக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சிக்கு வராமலே இவ்வளவு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு இபிஎஸ். முதலமைச்சர் வந்து பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு இபிஎஸ். யாரு? எதுக்கு? எல்லா விஷயத்துக்கு மக்களுக்கு வந்து அல்வா பொங்கப்படி தான் கொடுத்தான், அது கொடுக்கலையே. பொங்கலுக்கு 3000 ரூபாயும் கொடுத்து, பொங்கலுக்கு பச்சரிசி, வெல்லம், கரும்பு அதுதான் கொடுத்தமே தவிர, நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் நீங்கள் சொன்னதை கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி வலுவாக இருக்குன்னு யார் சொல்லியிருக்கா? நீங்கள் இன்னொருக்கா சொல்லியிருக்கா? அவ்வளோதான். நிச்சயமா வலுவாக இருக்குது. இந்த ஆட்சியின் கூட்டணி தொடரும்.